أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. வேகமாகவும் சுற்றலாம், ஸ்லோவாகவும் சுற்றலாம். எங்கே நிற்கிதோ அந்த கேள்வியை நம்ம உங்ககிட்ட கேட்போம். ஈஸியாக கேள்வியை நீங்களே சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியான கேள்வி கேட்போம். கஷ்டமான கேள்வியை நீங்கள் சூஸ் பண்ணால் கஷ்டமான கேள்வியை கேட்போம். எந்த கேள்வி வந்தாலும் அதற்கு மதிப்பெண் 100. ஈஸியான கேள்வி வந்தாலும் 100 தான், கஷ்டமான கேள்வி வந்தாலும் 100 தான். இப்போ நீங்கள் தான் அதை சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? முதல்ல அஷம்ஸ் அணியினர் வாங்க. வாங்க தம்பி, இருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வேணும்? ஈஸியான கேள்வி வேணுமா, நார்மலாக மீடியமான கேள்வி எதிர்பார்க்குறீங்களா? சரி, சுற்றுங்க பார்ப்போம், எது வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் நாட்டுறது. ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட், கஷ்டமான கேள்வி வந்திருக்கேன். சரி, பதிலளிக்கலாமா? முயற்சி பண்ணுவோம். கஷ்டமான கேள்வியை அசம்ஸ் அணியினருக்கு ஒன்று கொடுங்க. ஒழு செய்யும் போது குதிக்கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று எத்தனை தடவை கூறினார்கள்? ஏ 2 அல்லது 3, பி 3 அல்லது 4, சி 1 அல்லது 2, டி 4 அல்லது 5. பி ஆப்ஷன். ஆப்ஷன் பி 3 அல்லது 4 முறை கூறினார்கள். கஷ்டமான கேள்வியை கேட்டிருக்கீங்க, அதை நாங்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லியிருக்கிறோம். பி ஆப்ஷன் 3 அல்லது 4 என்ற பதிலை அஷம்ஸ் அணியினர் சொல்லியிருக்கிறாங்க. சரியான விடையா என்று பார்த்து விடுவோமா? கம்ப்யூட்டர் ஜி 2 அல்லது 3 தவறான விடையை சொல்லியிருக்கின்றீர்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 60வது எண்ணில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. வாங்க, யார் வர்றது? நீங்களா? வேகமாக சுற்ற போகிறீங்களா, ஸ்லோவாக சுற்ற போகிறீங்களா, நார்மலாக சுற்ற போகிறீங்க? என்ன கேள்வி வேணும் உங்களுக்கு? எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? மீடியமான கேள்வி எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. சரி, பார்ப்போம். வாங்க. நார்மலாக சுற்றும் போது இவ்வளோ வேகமாக சுற்றுது. நீங்கள் வேகமாக சுற்றிருந்தா டிஃபிகல்ட், கஷ்டமான கேள்வியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அத்தக்வீர் அணியினருக்கு ஒரு கஷ்டமான கேள்வி அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஈஸியாக பதில் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேள்வி தான் கஷ்டம், பதிலை ஈஸியாக சொல்லிடலாம் தானே, நமக்கு தெரிஞ்சிருந்தா. பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த 3 இறைமறுப்பாளர்களின் பெயர்கள் என்னென்ன? ஏ ஃப்ரௌன், காரூன், சூனியக்காரர்கள். ஃப்ரௌன், ஹாமான், சூனியக்காரர்கள். ஃப்ரௌன், ஹாமான், காரூன். ஃப்ரௌன், மந்திரி, காரூன். கஷ்டமான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க, இருந்தாலும் நாங்கள் மசூரா பண்ணி பதிலை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஃப்ரௌன், காரூன், சூனியக்காரர்கள். ஃப்ரௌன், காரூன், சூனியக்காரர்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க. பதில் சரியான்னு கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் ஜியை? கம்ப்யூட்டர், ஆப்ஷன் ஏ என்பது தவறான பதில். ஆப்ஷன் சி ஃப்ரௌன், ஹாமான், காரூன் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆன் அத்தியாயம் 40 வசனங்கள் 23, 24 இடம்பெற்றிருக்கிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. வாங்க, நீங்கள் என்ன மாதிரி கேள்வி எதிர்பார்க்குறீங்க? ஈஸியாக எதிர்பார்க்குறீங்க. மாஷா அல்லாஹ். பார்க்க அல்லாஹ் என்ன நாடுறான்னு பார்ப்போம். டிஃபிகல்ட், கஷ்டமான கேள்வி வந்திருக்கேன். சரி, எல்லாருக்குமே ஒரு வேளை டிஃபிகல்ட்டே செட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்.
நமக்கு மீடியமாக வந்திருக்கு. ஆனால் எனக்கு கேள்வி இல்லை, நான் தான் கேள்வி கேட்கணும் உங்களை. கேள்வி: நரகத்தின் காவலாளி யார்? ஏ கரீம், பி மாலிக், சி அக்பர், டி ஹுமாயூன். ஆப்ஷன் பி மாலிக். ஆப்ஷன் பி மாலிக் என்ற பதில சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆன் அத்தியாயம் 43 77வது வசனங்களில் இது இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. வாங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஈஸியாக எதிர்பார்க்குறீங்களா? அப்பா வாங்க என்ன வருதுன்னு. நடுவில் வந்து நிற்கிது, டிஃபிகல்ட்டில் தான் வந்து நிற்கிது. எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாகவே வந்திருக்கு இந்த சுற்றில். பார்ப்போம், ஒரு கஷ்டமான கேள்வியை கொடுங்க அர் ரஹ்மான் அணியினருக்கு. 4 டீமுமே கஷ்டமான கேள்வி தான். சஜிதாவில் ஓத வேண்டிய துவா: சுபஹான ரப்பியல் அலீம், ரப்பிக் ஃபிர்லி, சுபஹான ரப்பியல் ஆலா, ரப்பனா வலக்கல் ஹம்து. சஜிதாவில் ஆப்ஷன் சி சுபஹான ரப்பியல் ஆலா. கஷ்டமான கேள்வின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அது எங்களுக்கு ஈஸியான கேள்வி அமைஞ்சிருக்கு என்று சொல்லி பதில சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சுபஹான ரப்பியல் ஆலா. சுபஹான ரப்பியல் ஆலா. சுபஹான ரப்பியல் ஆலா. சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அர் ரஹ்மான் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அகமது ஹதீஸ் கிதாபில் 3514வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு நானே இந்த சுற்றில் வந்து எல்லோருக்குமே கஷ்டமான கேள்விகளை அவங்களே தேர்ந்தெடுத்திருந்தாங்க. கஷ்டமான கேள்வியாக இருந்தால் கூட 2 அணியினர் அதற்கான பதிலை ஈஸியான முறையில் இருந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்க போகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே கஷ்டமான கேள்வியை அட்டன் பண்ணி அதில் பதில் சொன்னவங்களும் இருக்கிறீங்க. இந்த கேள்வியும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? முதல் கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. யாருக்கு எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான் என்று ஹதீஸில் வரக்கூடிய செய்தி என்ன? வட்டி வாங்குபவர், தர்மம் வழங்காதவன், இறை நேசரை பகைத்தவர், தீமையை ஆதரிப்பவன். யாருக்கு எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான்? உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வட்டி வாங்குபவர். ஆப்ஷன் ஏ வட்டி வாங்குபவர். நீங்க கஷ்டமான கேள்வின்னு சொன்னீங்களே, கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா? சரி, கம்ப்யூட்டர் ஜி கஷ்டமான கேள்வின உடனே நீங்க புரிஞ்சிருக்கணும். வட்டி வாங்குபவர்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரோடும் போர் பிரகடனம் செய்கிறார்கள் என்பது குர்ஆன் வசனம். நம்ம ஹதீஸை சொல்லியே கேட்டு இருந்தோம். ஹதீஸுடைய ஆதாரம் புகாரில் 6502வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கான ஆதாரம் புகாரி 6502வது செய்தி. ஓகேவா? கஷ்டமான கேள்வி. முதல் முறையாக மதிப்பெண்ணை விட்டுருக்கீங்களா? அடுத்தடுத்த சுற்றுகளில் என்ன பண்ணுவோம்? மீண்டும் முதலிடத்தை பிடிக்க முயற்சி செய்வோம். அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை தடவை கூறினார்கள்? ஏ 1 தடவை, பி 2 தடவை, சி 3 தடவை, டி 5 தடவை. சி 3 தடவை. சி 3 தடவை என்ற பதில சொல்லியிருக்கிறீங்க. சரியானதை கம்ப்யூட்டர் ஜிகிட்ட கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர், சி 3 தடவை என்பது சரியான பதில்.
கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று 100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும், சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கூறினார்கள். அபுதாவுதுல 3411வது செய்தி. கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்றில் அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்களின் மகளை வளர்க்கும் பொறுப்பை நபிகளார் யாருக்கு கொடுத்தார்கள்? ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு, பி ஸைத் பின் ஆரிசா ரலியல்லாஹு அன்ஹு, சி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன கஷ்டமான கேள்வியை கஷ்டமாகவே கேட்டுட்டீங்களே, எப்படி நாங்கள் பதில் சொல்கிறதுன்னு ரொம்ப திக்கி திணறி நிற்கிற மாதிரி தெரியுது. நேரம் முடிய போகுது. ஆப்ஷன் பி சயீத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டுருமா கம்ப்யூட்டர் ஜி? கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரில 2699வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்றிலே அடுத்த கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு. பத்ர் போர்க்களத்தில் எத்தனை ஆயிரம் மாணவர்கள் உதவிக்கு வந்தனர்? 4000, 3000, 2000, 7000. கஷ்டமான கேள்வி நீங்க, ஆனா இது எங்களுக்கு ஈஸின்னு பதில் சொல்ல போறாங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 3000. கரெக்டான்னு பார்த்துருவோமா கம்ப்யூட்டர்? சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை அஷம்ஸ் அணியினர் பெறுகிறார்கள். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை 5 சுற்றுகள் நிறைவடைந்த இந்த நிலையிலே யார் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் பார்த்துருவோமா? அஷம்ஸ் அணியினர் 200 மதிப்பெண்களை எடுத்து 4வது இடத்தில் இருக்கிறார்கள். அத்தக்வீர் அணியினர் 250 புள்ளிகள் எடுத்து 3வது இடத்தில் இருக்கிறார்கள். அர் ரஹ்மான் அணியினர் 300 புள்ளிகள் எடுத்து 2வது இடத்திலும், அத்தாரிக் அணியினர் எவ்வளவு? 450. கரெக்டாக மார்க் போட்டு வச்சிருக்கிறாங்க. 450 மதிப்பெண்கள் எடுத்து முதல் இடத்திலும் இருக்கிறார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் நம்ம என்ன பண்ணணும்? மற்ற டீம்லாம் போட்டி போட்டு இன்னும் 5 சுற்றுகள் நம்ம கையில் இருக்கு. முதல் மதிப்பெண்ணை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். கேட்டுச்சொல் என்று 6வது சுற்றில் முதல் கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களின் மகன் பெயர் என்ன? ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு 30 வினாடிகள் நேரம் தருவோம். அதுக்குள்ளே நீங்களே மஷூரா பண்ணி தகவலை சொல்லிட்டா உங்களுக்கு 100 மார்க் கிடைக்கும். நீங்கள் பதில் சொல்லலைன்னா உங்களுடைய பொறுப்பாளர் வந்திருக்கிறாங்க, அவர்கள் உதவி செய்து உங்களுக்கு ஒரு 50 மதிப்பெண்களை பெற்றுத்தர வாய்ப்பு இருக்கிறது. அவங்க சரியான பதிலை சொன்னால் 50 மார்க். முப்பது வினாடிகள் டைம் கொடுத்துருக்கோம், யோசிக்கிறாங்க. பதில் சொல்றீங்களா? ஆப்ஷன் டி அபு உமைர். ஆப்ஷன் டி அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி கம்ப்யூட்டர் ஜி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். புகாரில 5376வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஓகேவா? சரி அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. சிரங்கின் காரணத்தால் பட்டாடை அணிய அனுமதிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ சுபைர் அலி. ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. உங்களுடைய பொறுப்பாளர் வந்திருக்கிறாங்க, அவங்க உதவி வேணாம். நீங்களே சொன்னால் 100 மார்க்கு, தப்பாக சொன்னால் 0 மார்க்கு. பரவாயில்லையா?
பொறுப்பாளருக்கு மூலயமா ஒரு 50 மார்க் பெற முயற்சி பண்ணலாமே. 100 மார்க் எடுக்க போறீங்க. பொறுப்பாளர்கிட்ட போனால் 50 மார்க் தான் கிடைக்கும். சரி, கம்ப்யூட்டர் ஜி அவர்கள் உறுதியாக அறிந்து வைத்திருந்ததுனால ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். அதை நாங்கள் முழுமையாக 100 மதிப்பெண்களை பெற இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெறுகிறார்கள். புகாரில் 2919வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. சூரிய கிரகணம் ஏற்பட்ட நாளில் எந்த சிறுவர் மரணித்தார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம், ஆப்ஷன் பி உமைர், ஆப்ஷன் சி தாஹிர், ஆப்ஷன் டி காசிம். ஆப்ஷன் ஏ இப்ராஹிம். ஆப்ஷன் ஏ இப்ராஹிம். பொறுப்பாளர் வந்துட்டாங்க. சரியான பதிலை சொன்னால் 100 மார்க்கு, தவறான பதிலை சொன்னால் 0. பொறுப்பாளர்கள் வந்து பதில் சொன்னாங்கன்னா 50 மார்க், அவங்களும் தப்பாக சொன்னால் 0. வேண்டாமா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி இப்ராஹிம் என்பது சரியான பதில். சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அத்தக்வீர் அணியினர் பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரில 1043வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி அஷம்சு அணியினருக்கு. தயாரா? பொறுப்பாளர் வந்துட்டாங்களா? நீங்களே சொல்லிடுறீங்களா? சரி, அடுத்த கேள்வி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை பெயர் என்ன? ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பி முகமது ரலியல்லாஹு அன்ஹு, சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, டி ஆப்ஷன் சொல்லுங்க. ஏ ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பொறுப்பாளர் வந்துட்டாங்க. அவங்க மூலயமா வாங்கியிருந்த 50 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் ஜி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரில் 1373வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க. நம்ம டீம் மட்டும் தான் மிஸ் ஆயிருச்சு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை மீண்டும் ஆரம்பமாகிறது. 7வது சுற்று செய்கையும் பதிலும். ஒவ்வொரு சுற்றுலையும் நம்ம மதிப்பெண்களை வழங்கிட்டே வரோம். 7வது சுற்றுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இந்த இதில் முதல்ல அர் ரஹ்மான் அணியினர் வாங்க. இந்த இதை பார்த்துங்க. தமிழ் சொல்கிறீங்களா, அரபியில் சொல்ல வைக்க போகிறீங்களா? தமிழில் சொல்ல வைக்கிறீங்களா? படிச்சிட்டிங்களா? புரிஞ்சிருச்சா? சொல்லிடலாமா? ஓகேவா? சரி, வாங்க இங்கே நில்லுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீங்கள் பேசலாம், அவர் தான் பேசக்கூடாது. மைக் எடுத்து பேசுங்க. கேளுங்க, மைக்கில் கொடு. அந்த தம்பி ஈட்டி. அம்பு. எத்தனை செய்க வேணாலும் செய்யலாம். நீங்கள் பேசுமா, நீங்கள் பேசலாம். அவர்கிட்ட மைக்கு கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. பேசுங்க, மைக்கில் பேசுப்பா. நீங்கள் வாப்பா தம்பி. நீங்கள் பண்ணுங்க. நேரம் முடிஞ்சிருச்சு. இங்கே வாங்க தம்பி, இங்கே வாங்க, இங்கே வாங்க. மைக்கு பிடிங்க. என்ன வந்தது உங்களுக்கு? போரில் கிடைத்த பொருள். போரில் கிடைத்த பொருள். அதை சொல்ல முயற்சி பண்ணீங்களா? என்னென்ன சொன்னீங்க நீங்கள்? சண்டை போட்டீங்க. அப்புறம்
அம்பு எய்திங்க, சண்டையும் போட்டீங்க, போருன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு புரியலை. இப்போ அழகாக சொல்லியிருக்காருப்பா, சண்டை போட்டுனாரு, அம்பு காட்டினாரு, போர் புரியலையே அவங்களுக்கு, போரில் கிடைத்த பொருள். சரி, ஓகே. அடுத்து அஷம்ஸ் அணியினர் வாங்க. குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களுடைய பெயர்கள் அதில் இருக்கிறது. இங்கே வாங்க. இது தெரியுதா உங்களுக்கு? சொல்ல வச்சிடலாமா? கொடுங்க, பண்ணுவாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். மைக்கில் நீங்கள் பேசலாம், அவர் தான் பேசக்கூடாது. வட்டம், சூரியன், பூ, எல்லாருமே, சூரியன், ரவுண்ட் அடித்து காட்டுறாப்புல, பூ வேற காட்டுறாப்புல. சொல்லுங்க, நீங்கள் காட்டுங்க, நீங்கள் காட்டுங்க. கேளுங்க, என்னன்னு கேட்டால் தானே பதில் சொல்லு. வேற ஆக்ஷன் காட்டுவார். சர்க்கிள், வேற ஏதாவது சொல்லுங்கண்ணே. வெளியில போகணுமா? கதவை திறந்துக்கிட்டு நீங்கள் அங்கே கேளுங்க. வட்டம், நேரம் முடிஞ்சிருச்சு, மைக்க கொடுமா. என்ன தலைப்பு வந்துருச்சு உங்களுக்கு? உலகம் அழியிற நாள். எப்போ உலகம் அழியிற நாள். அதை தான் உலகத்தை தான் ரவுண்டு போட்டு காட்டினீங்களோ? அவர் அதை தான் சூரியனா சந்திரனா எல்லாம் கேட்டார. பூமி அழியக்கூடிய நாளுக்கு தான் பூமி ரவுண்டு போட்டீங்க. வேற என்ன சொன்னீங்க? அழியறதுக்கு என்ன சொன்னீங்க? அதான் கதவு திறந்து வெளியே போனீங்களோ? சரி, ஓகே. உலகம் அழியும் நாள், அதை தான் தம்பி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அத்தக்வீர் அணியினர் வாங்க. நீங்கள் 60 செகண்ட் எவ்வளோ ஆக்ஷன் வேணாலும் காட்டலாம். உங்கள் கையில் தான் ஃபுல் திறமை இருக்குது. காட்டுங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? கொடுங்க, நில்லுங்க. ஸ்டார்ட், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சொல்லுங்க. சஃப் இல்லை, அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, முழு இது வேண்டாம். குர்ஆன் அத்தியாயத்துடைய பேர்ப்பா, நீங்க வாக்கியமா சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. அதான் என்ன வார்த்தை சொல்றாரு கேளுங்க. அவர் சொன்னது தான், நீங்க சொன்னது தான், வாக்கியமா இல்லாம வார்த்தையில சொல்லுங்கன்றாரு. சஃப். சரி, சொல்ல வைக்கணும். நீங்க என்னைய பார்க்காதீங்க, அங்க பார்த்து அது சொல்லுப்பா. தம்பி கரெக்டா சொல்றாரு, இவரை சொல்ல சொல்லலாம்ல நீங்க. சஃப். சரி, வாங்க. நீ தான் பக்கத்துல மைக்கு கொடுப்பான்னு சொல்லணும். வாங்க. உங்களுக்கு என்ன வந்தது தலைப்பு சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த பாய் அங்கே உட்கார்ந்து இருக்காங்க, உங்களுக்கு சொல்லுங்க. சஃப். அது எப்படி சொன்னீங்க? ஆக்ஷன் மூலமா சொன்னீங்க. அதான் எப்படி அவங்களுக்கு காட்டினீங்க? தொழுகையில் நிற்கிற மாதிரி காட்டினீங்க. சரி, கொடுத்துரு. அஸ்ஸஃப் என்பதை சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. 50 மதிப்பெண்கள் அத்தக்வீர் அணியினருக்கு. அடுத்து அத்தாரிக் அணியினர் வாங்க. ஓகேவா? சொல்லிடலாம். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இருங்க. வட்டம், பூமி, சூரியன்,
உலகம் அழியும் நாள். சூரியன் கிரகணம் மேலே, சூரி மேலே, அவங்க வரணுமா? சூரிய உச்சம், சூரியன் பொங்குது, சூரியன் சூரியகால், சூரிய கால்நடை, சூரிய கிரகணம். நேரம் முடிஞ்சிருச்சு. என்ன மைக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதிகாலையா? அதனால தான் காலை தூக்கி அடிச்சிங்களோ? ஏங்க அதுக்கு தான் சூரியன் கால் அப்படின்னு சொன்னார்ல, அதிகாலை எப்படி சொன்னீங்க அவங்களுக்கு? ஆ, உதயமாகிறது சொன்னீங்க. அவர் அதான் பொங்கி எழுத அப்படின்னு கேட்டாரு. காலையும் காமிச்சிட்டீங்க. இதுக்கு மேலே நான் என்ன ஒன்று காட்டினீங்களா? அது எது காட்டினீங்க? கையில் ஒன்று அப்படின்னு காட்டினீங்களா? உதைப்பண்ணீங்களா? என்ன மென்ஷன் பண்ணீங்க? காலைக்கு காலை மென்ஷன் பண்ணீங்க. இந்த ஒன்று கை காட்டினீங்களா? அது எதுக்கு? அப்படியா? அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போமே. அந்த ஒன்று எது காட்டினீங்க? எதுக்கு? காக்கு பதில் அது ஒன்று காட்டினீங்களோ? சரி, ஓகே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடையுடைய 8வது சுற்று. சரியான பதிலை தேர்ந்தெடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.